நாம் தேவனிடத்தில் அன்பா இருந்தால் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவா முடியும். விரோதம் செய்கிறவங்களை நேசிக்கணும் இயேசு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அப்படி செய்யணும். முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை மன்னிக்காம இருப்போம், ஆனால் மறந்துருப்போம். அதனாலாம் சேர்த்து வச்சு ஒரு சமயம் நம்மளை பாதிக்கும். நீங்கள் தீமை செய்ய நினைச்சிங்க, தேவன் அதை என்ன செய்தார்? நன்மையாக மாற்றினார். எந்த விதத்திலையும் சரிப்படுத்த முடியாது, எத்தனை பேராலையும் உதவி செய்ய முடியாத அப்படிப்பட்டதுக்குள்ளே போகும் பொழுது நம்ம நினைக்கணும், யாரை மன்னிக்காமல் இருக்கிறோம். மன்னிக்கிறதுக்கு வெளியே அடையாளம் என்னது? அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உன் சகோதரனை நீங்கள் மன்னிக்கலைன்னா என் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நமக்கு யாரும் தீமை செய்ய முடியுமா? முடியாதுன்ற உறுதி வரணும். அவங்கள மன்னிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. உங்களால் முடியாத காரியம் அவங்களுக்கு நடக்கணும்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவேன்னு சொல்கிறார்.